மத்தியான வேலையில கர்த்தருடைய ஓய்வு நாளில செயற்பட்டு தோன்றியில உங்களை எல்லாரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறபடினால் அவர் இந்த தெருவா வந்து வீடு விட சந்திக்கும்படி இந்த நாளிலே அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே நாம் கூடியிருக்கிற நாங்கள் எல்லோரும் ஆண்டவர் அறியாத துன்மார்க்கமாய் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சாராயம், கஞ்சா, அடிதடி, சினிமா, அரசியல் என்று சொல்லி பல்வேறு காரியங்களில் நாங்கள் வந்து சிக்கி தவிர்த்து கொண்டிருந்தோம். என்னதான் பணம் இருந்தாலும் வீடு வாசல் இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு தூக்கம் இருக்காது, ஒரு அமைதி இருக்காது. வாழ்க்கையில் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு சகோதரர்கள் வீதியிலே வந்து ஆண்டவரை பற்றி அறிவித்து இவருடைய சகோதரி பக்கத்துல கைத்தறியில் கொடுத்து கொண்டு வராங்க. அப்படியே அவங்க கொடுக்கிற நோட்டீஸ் மூலமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுக்கொண்டு எந்த விதமான பழக்கமே இல்லை. முழுக்க முழுக்க நாங்கள் ஆண்டவருக்குள்ள வந்து இன்னைக்கு நல்ல குடும்பத்துல நல்ல பிள்ளைகளை பெற்று நல்ல ஒரு ஆசீர்வாதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்னுடைய வாழ்க்கை சாபமா இருந்தது. இது இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அதனால நாங்கள் பெற்ற இந்த இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும். தேர்ந்தெடுத்த மக்கள் எல்லாரும் பெற்று நீங்கள் நல்ல மேன்மையா இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மெத்த, ஒரு வீடு ஓல, ஒரு வீடு மெத்த, ஒரு வீடு எல்லா வீடும் மெத்த வீடா மாறணும். அல்லேலூயா. நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் நல்ல மேன்மையான ஒரு வாழ்க்கை வரணும். இனி மழை வெள்ளங்கள்லாம் வந்தா நம்ம பாதிக்கப்படக்கூடாது. மழை மாட்டம் வந்தா நம்ம தண்ணி மாட்டம் போகணும். 4 நாள் 5 நாள் இருந்தாலும் நல்ல சாப்பாடு அரிசி பருலாம் வீட்டுல வச்சு நல்ல வீடுகள்லாம் செஞ்சு நல்லா சாப்பிடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனாலதான் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக் கொண்டீர்களானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது நீதிமொழி 28:25 கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அதனால நீங்க ஆண்டவரை நீங்க சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டு அருகில நிறைய சபைகள் இருக்கிறது. நீங்க சபைகளுக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போய் அந்த மாசமா இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்க பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்துக்கு ஏற்று கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி ஓல வீடெல்லாம் வந்து சீக்கிரமா இடிச்சு நல்ல நகரா கட்டலாம். 2-3 மாடி கட்டி நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் நம்பணும். ஆண்டவர் நம்பணும். ஒருத்தர் வெறுப்பு போனதே இல்லை. நல்லா பாருங்க, ஆராய்ச்சி பாட்டு எடுத்துட்டு ஏற்கா கொஞ்சம் குடிச்சிட்டு இருப்பேன். போதை அடிக்கா ஏற்றினே இருப்பேன். ஒரு பக்கம் சிப்லி, ஒரு பக்கம் கஞ்சா, இன்னொரு பக்கம் சிகரெட், இன்னொரு பக்கம் மாவா, இந்த மாதிரிதான் போதையோடு தான் வாழ்ந்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் பைக் இருக்காது, வெளியே வருவாங்க. அது மாதிரி பாவத்தில் இருந்தேன். ஒரு நடிகர் இருக்கிறார், அவர் படம் வந்துச்சுன்னா 2000 பஸ் பார்ப்போம். அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரு. ஆனால் நம்ம கீழே தான் இருக்கிறோம். அதனால வந்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், ஆண்டவரை ஏற்றுங்க. சகோதரிகள் சொல்லுறாங்க, உங்களுக்கு கவலைகள் கஷ்டங்கள் இருக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணா உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். உங்க துக்க நாட்கள் சந்தோஷமா மாறும். இனிலிருந்து உங்க துக்கம் வந்து சந்தோஷமா மாறிடும். இனி எந்த கஷ்டமா இருக்காது, எந்த வேதனை இருக்காது. உங்களுக்கு வியாதியா, கடன் பிரச்சனையா, குடும்பத்துக்கு போராட்டமா, குடும்பத்துல சமாதானமா, இயேசு ஏற்றுக்கொண்டா அவர் சமாதானம் தருவார். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, சமாதானம் கொடுக்கும் இயேசு. இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாருன்னா அவர் பாவிகளை ரட்சிக்க பூமிக்கு வந்தார். பாவியா இருக்கிற என்ன ரட்சிக்கல, எங்க கூட இருக்கிறவங்க ரட்சிக்கல, உங்களை ரட்சிக்கல. அவர் கடவுளுக்குள்ள மனித அவதாரம் எடுத்து 2026 ஆண்டுக்கு முன்னாடி பூமிக்கு வந்தார். 1:15 தான் சொல்லுது. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். அவர் வந்து நமக்காக இந்த 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து ஊழியர்களை செய்து அவர் பாருங்க கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்டார். 3 ஆணியால அவர் அடிக்கப்பட்டு தலையில முற்றுடைய கீழே வச்சு ஒழுங்கா மலை மேட்டு மேல 6 மணி நேரம் துணி குடிச்சு கடைசி சொட்டு ரத்தத்தில் உனக்காகவும் எனக்காகவும் சிந்தி அவர் மரித்தார். மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்த தெய்வம் ஒரே ஒரு வேற யாருமே மருத்துவ உயிர் வரல. இன்னைக்கு பெத்லகேம்ல ஆசியாவிலே மைய பகுதியில அவர் பிறந்தார், அவர் வளர்ந்தார், அவர் வந்து அடிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டு கல்லறை வைக்கப்பட்டார். கல்லறை இன்றைக்கு திறந்திருக்கு. அல்லேலூயா. உங்களை என்னை மீட்பதற்காக அவர் வந்தார். அந்த ரத்தம் வந்து பாவத்தை கழுவுது. நான் வந்து பலவிதமான பாவத்தில் இருந்தேன்,
சாராயம் கஞ்சா வீட்டுக்கே திருடி நகையில் இருக்கிற கடையில் வச்சு குடிப்பேன், கஞ்சா அடிப்பேன், இந்த மாதிரிலாம் பாண்டி இருக்கிறது குடிப்பேன். இப்படி நான் ஒரு குடியாரனா இருந்தேன். என்ன போலீஸாரம் கூட திருத்த முடியல, சொந்தக்காரன் கூட திருத்த முடியல. ஆனா இயேசுகிட்ட வந்தேன், அவருடைய ரத்தம் என்னை கழுவிச்சு. இது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கிறது. அந்த வார்த்தை வந்து ஜீவனுள்ள வார்த்தை. இது பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரோட படிக்கிறது. எங்க வீட்டுல டிவியே கிடையாது. இந்த செல்போன் வந்து வேலைக்காக நாங்க வச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தா நான் வந்து கடந்து வந்த பாவத்தை நானா செஞ்சேன். அதனால வந்து நம்ம பாவத்துல நம்ம வீட்டை எடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தா ரத்தத்தை சிந்தி நம்ம வீட்டை எடுப்பதற்காக கல்வாரி சிலுவையினாலே அவர் என்னை கழுவினார். உங்களையே ஒரு கழுவி பரிசுத்தமாய் மாற்ற விரும்புகிறார். உலகத்திலே பரிசுத்தமான ஒரு தெய்வம் யாருன்னா இயேசுதான். அவரை தவிர வேற யாருமே இல்லை. அவர் பரிசுத்தர், அவர் நாமும் பரிசுத்தம். அதனால இந்த சத்தத்தை கேட்டு எங்க சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்கணும்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற நோட்டீஸ் வாங்கி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. பக்கத்துல இருக்கிற ஆலயத்துக்கு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்றார். காலம் சமீபமாக இருக்கிறது. அதனால எல்லாரும் மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் வலியுறுத்துகிறார். அதனால காலம் வந்து பொருளாதார காலமா இருக்குது. பக்கத்து தேசத்துல கேரளாவில் வயநாடு என்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய மர சரிஞ்சு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் செஞ்சுனாங்கன்னு தெரியல, கணக்கு சொல்ல முடியல. அந்த பாடியெல்லாம் எடுக்க முடியல, மண்ணோட மண்ணா மாறிட்டாங்க. கவர்மெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, கை தனியா கால் தனியா வருது. அந்த மாதிரி வருது, கொள்ள நோய்கள் வருது, பூமி அதிர்ச்சிகள் வருது. அதனால இது ஆண்டவருடைய வருகை நாளா இருக்கிறது. சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் நீங்க மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களோ அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க வந்து ஆசீர்வாதத்தை பெறலாம். உங்களை எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு நித்தியத்துக்கு அழைக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கப்பட்டால் இதோ என்னுடைய சகோதர சகோதரிகள் வீடுகளோடு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அவர் சத்தத்தை கேட்டு நீங்கள் கதவை திறந்தீர்களானால் அவர்களோடு உங்களோடு கூட வந்து வாசம் பண்ணுவோம். உங்களோடு ஆண்டவர் வந்து உணவாக்குவோம் விரும்புகிறார். அவர் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் அவருடைய வரும்படி அன்பாய் தாழ்மையாக அழைக்கிறோம்.